ஜெர்மனியில் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்தவும் நாடு கடத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் ட்ரோப்ரின் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். எனினும் நாடு கடத்தப்படும் நபர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் 18,9663 சரிந்துள்ளது என்று நாடாளுமன்ற அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஆரம்பத்தில் அகதிகளின் வருகை குறைந்ததே இந்த சரிவுக்கு மிக முக்கிய காரணமாக கூறப்பட்டாலும் தாமாக முன்வந்து நாட்டை விட்டு வெளியேற்றுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் பாதியில் மட்டும் சுமார் 17,892 வெளிநாட்டினர் ஜெர்மனியை விட்டு தாமாகவே வெளியேறியுள்ளனர். இவர்களில் 9,276 பேருக்கு அரசு நிதி உதவி வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் நாடு கடத்தும் முறைகளில் பல சவால்கள் நிலவுகின்றன. விமானத்தில் பயணம் செய்ய விமானிகள் மறுப்பது, உடல்நல குறைபாடுகள் மற்றும் சட்டப்பூர்வ சிக்கல்களால் பல திட்டங்கள் தடைபடுகின்றன. குறிப்பாக நடப்பாண்டின் முதல் பாதியில் மட்டும் திட்டமிடப்பட்ட விமான பயணங்களில் இருந்து செல்ல மறுத்து 280 முறை விமானிகள் பின்வாங்கியுள்ளனர். நாடு கடத்தும் நடவடிக்கைகளுக்கான செலவினங்களும் மிக அதிகமாக உள்ளன. எடுத்துக்காட்டாக பாகிஸ்தானுக்கு 33 பேருடன் சென்ற ஒரு தனி விமானத்திற்கு 5,18,000 யூரோக்கள் வரை செலவாகியுள்ளது. இந்த செலவை சமாளிக்க ஐரோப்பிய எல்லை பாதுகாப்பு முகமையான பிராண்டெக் உதவிகளை வழங்கியிருந்தாலும் ஜெர்மன் அரசு பாதுகாப்பு மற்றும் பயண செலவுகளுக்காக பெரும் தொகையை செலவிட்டு வருகிறது.